பேசுகின்ற பொழுது ஒரு வாதத்தை வைத்தார். அப்பொழுதெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது கேட்பதில் என்ன நியாயம் அப்படிங்கிற ஒரு வாதம். நாங்கள் அப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இப்பொழுதும் கேட்கிறோம். ஏன் போராடவில்லை அப்படிங்கிற ஒரு நியாயம். ஒரு நெருக்கடியை கருணாநிதி அப்பொழுது ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற கருத்து எல்லா தரப்பிலும் பரவலாக. கலைஞர் பல விஷயங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்காரு மத்திய அரசுக்கு. இதை தவிர அவர் ஏற்படுத்தாத நெருக்கடியை ஏற்படுத்தாத காரணத்தினால்தான் நாங்கள் திமுகவை அதிகமாக விமர்சித்தோமே தவிர திமுகவின் மீதான தனிப்பட்ட வெறுப்பு இல்லைங்கிறதா இப்ப இவருடைய வாதம். இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திமுகவின் மீது இவர்களுக்கு இருந்த தனிப்பட்ட வெறுப்பின் காரணமாக தான் இந்த பிரச்சனையை தவறாக கையாண்டார்கள். ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். லண்டனில் ஒரு அமைப்பு இருக்கிறது. போர்க்குற்றங்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற ஒரு இயக்கம். அது எந்த நாட்டில் போர்க்குற்றம் நடந்தாலும் அது தொடர்பாக ஆய்வு செய்கின்ற ஒரு அமைப்பு வந்து இலங்கையில் மிக ஒரு விரிவான ஒரு சுற்றுப்பயணத்தை செய்த ஒரு அமைப்பு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களையும் சந்தித்து அவர்கள் ஆலோசனை செய்து பேட்டிகளை எடுத்து அதற்கான அறிக்கையெல்லாம் விரிவாக வெளியிட்டார்கள். அவர்கள் முள்ளிவாய்க்கால் பிரச்சனை தொடர்பாக ஆய்வு செய்த அறிக்கையில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த கேள்வியை நேராக அவங்க எங்களை வந்து பார்க்கும்போது எங்ககிட்டே அந்த கேள்வி கேட்டாங்க. தலைவர் திருமாவளவனிடத்திலும் அந்த கேள்வி அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், இலங்கையிலே முள்ளிவாய்க்கால் பிரச்சனை மிக கடுமையாக இருக்கிறது. மக்கள் எல்லாம் ஒரு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 5 லட்சம் பேர் வந்து ஒரு பாதிக்கப்பட்டு போருக்கு நடுவே சிக்கி இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்திலேயும் இலங்கையிலேயும் இருந்த அரசியல்வாதிகள் ஏன் இதை வைத்து அரசியல் செய்தார்கள் என்று ஒரு கேள்வி அவர்கள் கேட்டார்கள். கேள்வி கேட்டு அவர்களே பதில் சொன்ன பதில் என்னவென்றால், அந்த பிரச்சனையில் அன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும்பாலும் 80% மேலான மக்கள் தலித் மக்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த தலைவர்கள் எல்லாம் அரசியல் செய்தார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஈழத்தில தயவு செஞ்சு கேட்டுங்க, முழுக்க கேட்டுங்க என்று அவர்கள் கேள்வியை கேட்டு இங்க மட்டும் கேட்கலாத இலங்கையிலும் கேட்டார்கள், இங்கேயும் கேட்டார்கள். இந்த கேள்விக்கு எங்களுடைய பதில் எஸ், இது உண்மைதான் என்று நாங்கள் சொன்னோம். அதே நேரத்தில் அந்த அன்றைக்கு 2006 நடந்த அத்தனை நடவடிக்கைகளும் இதை மையப்படுத்தியே இருந்தது என்பதுதான் மிக நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு கூட பாருங்க, நேற்றைக்கு மதுரையிலே அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டிருக்கு. 2 அம்பேத்கர் சிலையும் ஒரு இமானுவேல் சேகரன் சிலையும் உடைக்கப்பட்டு தலை தனியாக துண்டிக்கப்பட்டு தனியாக எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவர்களாவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தவிர அல்லது கிருஷ்ணசாமி தவிர, தலித் தலைவர்கள் என்று இவர்களாக சொல்லுகின்ற தலைவர்களை தவிர பொதுவான தலைவர்கள் யாராவது ஒருவர் இதை கண்டித்து அறிக்கை விட்டார்களா என்று நாம் பார்க்கவில்லை. தொடர்ந்து பேசலாம். இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடைய மாநில செயலாளர் பத்மாவதி, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், நம்மத்திலே இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கங்க. இப்போ டெசோ மாநாடு குறித்த ஒரு விவாதம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளை தொடங்கி 11ஆம் தேதி வரை நீங்களும் ஈழத்தில் அந்த போரில் பாதிக்கப்பட்ட பெண்களை, கணவனை இழந்த பெண்களை பற்றிய ஒரு விவாதத்தை அந்த அகில இந்திய மாநாட்டில் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் என்ற முறையிலே நடைபெற இருக்கின்ற டெசோ மாநாட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? டெசோ மாநாடு நடைபெறதா அறிவிச்சிருக்காங்க. மாநாடு நடத்தலாம், அவங்க எதனாலும் பேசலாம், அது வேற பிரச்சனை. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு ஈழத்துல ஈழ பெண்களுடைய பிரச்சனை. இப்ப எங்களுடைய கருத்தரங்கத்துல அங்க படுகொலை செய்யப்பட்ட ஈழ தமிழர்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு அந்த பெண்கள் படுகின்ற வேதனைகளை பற்றியான அந்த கருத்தரங்கம் தான் நாங்க இங்க முன்வைத்திருக்கிறோம். அப்புறம் கணவனை இழந்த பெண்கள், அதுபோன்று இன்றைக்கும் அவர்கள் அகதிகளாக முள்வேலியிலே மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பெண்கள். அப்ப கணவனை இழந்த பெண்கள் கிட்டத்தட்ட விதவையாக இன்றைக்கு நம் முன்னாலே நம்முடைய தமிழ் பெண்கள் அங்கே ஒரு பல்வேறு வகையில கணக்கு சொல்றாங்க. அது 60,000, 65,000, 1 லட்சம் இப்படி நெருக்கமா சொல்றாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு வந்து விதவையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் மிக கொடூரமான எங்களுக்கு காலையில என்ன விழுது செய்தின்னு சொன்னா, அங்கே வந்து கைதிகளாக்கி சிறையில் இருக்கப்பட்டிருக்கின்ற இளம் பெண்கள் கற்பிணாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய கொடூரமான வேதனை இது. அப்ப சிங்கள ராணுவம் எதை வேணாலும் செய்யலாம், அந்த சிங்கள அரசு சிங்கள ராணுவத்தை வைத்து எதை வேணாலும் செய்யலாம், தமிழர்களை அழிக்க வேண்டும், தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் தமிழருடைய நிலைகளை முற்றிலுமாக, அவர்களுடைய நிலைகள் மாறப்பட்டு, கலாச்சாரம் மாறப்பட்டு, அவருடைய வாழ்க்கை நிலை மாற்றப்பட்டு இன்றைக்கு அகதிகளாக இருக்கின்றவர்கள் கூட அங்கே நிம்மதியாக வாழ முடியாத மிகப்பெரிய பாதுகாப்பற்ற நிலையில இன்றைக்கு பெண்கள் அங்கு அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அவர்களை பற்றி நாம் முதல்ல அவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், அவருடைய பிரச்சனைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், அவர்களுடைய யதார்த்த மனித உரிமைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அப்புறம் தான் மற்றவர்களை பற்றி பேசணும். நம்ம
நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி. இப்போ அவங்க பேசுகின்ற இறப்பு என்பது மரணம் என்பது மிக கொடுமையான ஒன்று என்றாலும் கூட உயிரோடு இருந்து தினம் செத்துக் கொண்டிருப்பது அதை விட வேதனையான ஒரு விஷயம். அங்கே இளம் பெண்கள் கர்ப்பிணியாக்கப்பட்டிருக்கின்றார்கள். விதவிகளாக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களை பற்றி ஏன் யாருமே பேசுவதில்லை? இது போன்ற ஒரு பிரச்சனை முன் வச்சிருக்கிறாங்கல்ல. இந்த டெசோ மாநாடு இவர் பத்மாவதி சொன்ன பிரச்சனைகளுக்கு என்ன விதத்தில் கொஞ்சமாவது தீர்வை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ எங்களுடைய இன்றைக்கு டெசோ மாநாட்டை நாங்கள் ஆதரிப்பதற்கு மிக அடிப்படையான காரணங்கள் ஒன்று இந்த பத்மாவதி சொன்னது காரணம் ஒன்று. ஏன்னா டெசோ மாநாடு இன்றைக்கு ஈழப் பிரச்சனை என்பது கருணாநிதி அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றிவிட்டால் நாளைக்கு ஈழம் மலர்ந்துவிடும் என்று அவர் நம்பவில்லை. அது யாருமே நம்பக்கூடிய நிலையிலும் இன்றைக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் படுகின்ற பிரச்சனை, குழந்தைகள் படுகின்ற பிரச்சனை, இளைஞர்கள் படுகின்ற பிரச்சனை எல்லாம் கணக்கெடுத்து பார்க்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு இன்றைக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு ஆதாரம் தேவைப்படுகிறது. அந்த ஆதாரத்தை உருவாக்கக்கூடிய இடத்திலே இன்றைக்கு மத்திய அரசோடு தொடர்பு இருக்கக்கூடிய திமுக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு நாங்கள் டெசோவை ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். டெசோவை ஆதரிப்பதன் மூலமாக இப்படி ஒரு தீர்வு இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்ல. எனக்கு இதில் அடிப்படையாக நீங்க பேசின்ற பொழுது என்னை அறியாமல் ஒரு சந்தேகம் நிச்சயமா வருகின்றது. 2 பேருக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கும் நினைக்கிறேன். போர் மிக உச்சகட்டத்தில் இருந்த பொழுது மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக இதை செய்ய தவறிவிட்டது அப்படிங்கறதான் குற்றச்சாட்டே. இந்த போர்வின் முடிவுக்கு முழுக்க முழுக்க திமுக. என்னுடைய கேள்வி நான் முடிச்சிடறேன். இப்பொழுது திமுக மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் எதையாவது இது போன்ற பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த வார்த்தையை சொன்னதனால் நான் கேட்கிறேன். அப்பொழுது திமுக மத்தியில் ஆட்சியில் இருந்து, இன்னும் சொல்லப்போனால் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்த பொழுது கூட இந்த பிரச்சனை செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை என்னென்னால், ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும் என்று கேட்டிருந்தார் கருணாநிதி. மத்திய அரசுடைய நிலை என்னவோ அதுதான் என்னுடைய நிலைமை. மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே ஒரு அடிமையால் இன்னொரு அடிமைக்கு உதவ முடியவில்லை என்று சொன்னால், இப்பொழுது எதிர்க்கட்சியாக கூட இல்லாத ஒரு சூழலில் இவர்களால் எப்படி உதவ முடியும் நீங்க நம்புறீங்கிறதா? இதுதான் இந்த விஷயத்துக்கு நான் தெளிவுபடுத்தணும். அந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனை இருந்த நேரத்தில் திமுக வந்து இந்த பிரச்சனை முழுமையாக உதவ முடியாது என்கின்ற சூழல் அன்றைக்கு இருந்தது. இது அன்றைக்கு திரும்ப நாங்க சொன்னபோது கூட யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆனா நெடுமாறன் அவர்கள் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அரும்பாக்கத்தில் பேசும்போது சொன்னார். அவர் என்ன சொன்னாரு? இலங்கை பிரச்சனையில் வந்து சர்வதேச நாடுகள் தவறிழைத்து விட்டன என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர்தல் முடிந்த பிறகு, ஆகஸ்ட் மாதம் தேர்தல் முடிந்த, ஏப்ரல் மாதம் தேர்தல் முடிந்த பிறகு ஜூலை மாதத்தை இந்த கருத்தை ஒத்துக்கிறார். எதுக்காக ஒத்துக்கிறாரு? சர்வதேச பிரச்சனையே அப்பதான் பார்க்க தோணுச்சு, அதுக்கு முன்னாடி பார்க்க தோணலையா அவங்களுக்கு? அப்படி முன்னாடியே பார்த்து இருந்தால் தமிழகத்தின் தலைவரே சர்வதேச பிரச்சனையா மாறி இருக்கும். இல்ல இப்ப அது சர்வதேச பிரச்சனையா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ சர்வதேச பிரச்சனையா இருக்கு. இல்ல அப்பொழுது சர்வதேச பிரச்சனையா இருந்த பொழுது அதை தீர்க்க இயலவில்லை திமுகவால். ஆனால் இப்பொழுது எப்படி தீர்த்து விடுங்கிறதா? இப்பொழுது பிரச்சனை இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கின்ற அரசியல் தேர்தல் நிலைப்பாடுகளை வைத்து தோழர் வந்து பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. கலைஞரை வந்து எந்த கட்டத்திலே நாங்க தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சியோடு பார்க்கவில்லை. இந்த சமீப காலமாக இருந்தாலும் சரி, பழைய காலம் 82லேயே நான் சொல்கின்ற நிகழ்வு வந்து சட்டசபை அவை குறிப்பிலே இருக்கிறது. 82ஆம் ஆண்டு குட்டிமணி ஜெகன் தங்கதுரை அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்படுகிறார்கள். அப்ப பழனி நெடுமாறன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வரார். அப்ப எல்லாமே அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுறாங்க. அப்ப கலைஞர் எதிர்கட்சி தலைவராக இருந்து பேசும்போது சொல்றாரு, வந்து இது மாதிரி வந்து நாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயே சில ஈழ இளைஞர்கள் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறார். அதாவது பாண்டி பஜார்ல நடைபெற்ற உமாம்பேஸ்வருக்கும் நம்முடைய தமிழீழ தலைவர் பிரபாகரன் கடந்த 4 போராளிகள் உள்ளே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி என்ன சொல்லும்போது, முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இதற்கு நாம் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் வரலாற்று பிழை எடுத்ததாக அர்த்தம் என்று சொல்லிவிட்டு அவர்களை பொறுத்தவரை வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஈழத்தில் இருக்கின்ற ராணுவ அமைப்பு அதை கேட்டது நாங்கள் கொடுக்க மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு உண்மையை சொல்கிறார். 73ஆம் ஆண்டு இந்த குட்டிமணியை இவர் கலைஞர் அவர்கள் தான் அந்த ராணுவத்திடம் ஒப்படைத்தார் என்பதற்கான கோப்புகளை அந்த சட்டசபையிலே வாசித்தார். இது அவை குறிப்பில் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. தொடர்ந்து அவர் ஆட்சியிலே இருக்கும் பொழுது UPA 1 லகான், அதாவது கடிவாளமே அவரிடத்தில் இருந்தது. அதை வைத்து சாதிக்க முடியவில்லை. UPA 1 இருந்தது. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்திலே 3 முறை முதலமைச்சராக இருந்தும் கூட அவர் அந்த வரலாற்று பிழையை செய்து விட்டாரே என்பதைத்தான் நாங்கள் நாம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மனுஷபுரன், இப்போ நம்முடைய இன்றைய விவாதம் என்கிறது கருணாநிதியை தாண்டி இந்த டெசோ மாநாடு, குறிப்பாக திருமாவளவன் நேற்று சொல்லியிருந்த அந்த கருத்து பற்றிய விவாதம் தான். டெசோ மாநாட்டை எதிர்ப்பவர்கள் தனி இலத்திற்கு எதிரானவர்களா என்று சொன்னால் அவர் சொல்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டாரா? இதை பற்றி உங்களுடைய இறுதியான கருத்தை தொகுத்து சொல்லுங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை எனக்கு அவரை நன்றாக தெரியும். ஈழப்பிரச்சனையில் உளப்பூர்வமாக அக்கறை காட்டக்கூடிய, ஈடுபாட்டு காட்டக்கூடிய ஒரு தலைவர்கள் அவரும் ஒருவர். ஆனால் தொடர்ந்து அவர்
கூட்டணி அரசியலுக்காக அவர் தன்னுடைய நிலைப்பாட்டினை பலி கொடுக்கிறாரோ என்கிற ஒரு வருத்தம் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. அவர் இதில் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது மிகவும் தவறானது. இந்த விஷயத்தில் கலைஞரின் மீது ஏன் இவ்வளவு பெரிய கோபம் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு நாம் திரும்ப திரும்ப இந்த அரங்கத்தில் என்ன பதிவு செய்திருக்கிறோம் என்றால், வேறு யாரையும் விட ஒரு ஈழப் பிரச்சனையில் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவர் இருந்தார். மக்களுடைய மிகப்பெரிய சக்தியை திரட்டக்கூடிய ஒரு இடத்தில், அதிகாரத்தில் அவர் இருந்தார். ஆனால் இழப்புகளுக்கு அஞ்சி அவர் அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டார். அதன் காரணமாக ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் விலகிச் சென்று விட்டார். அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்த அவர் இன்றைக்கு ஈழப் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை, நியாயமில்லை என்று பலரும் நினைப்பதில் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கலைஞரை தாண்டி இன்றைக்கு ஈழப் பிரச்சனையை நாம் பேச வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். அதில் திருமாவளவன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர கலைஞரை முன்னிறுத்தி ஈழ அரசியலை செய்வது என்பது நிச்சயமாக எதிர்காலத்தில் ஈழ அரசியலை பலியிடுவதில் தான் போய் முடியும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை இறுதியாக தொகுத்து சொல்லுங்க. இறுதியாக நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து, இந்த டெசோ மாநாட்டை பொறுத்து இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய விவாதத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது, ஏறக்குறைய இந்த தேர்தல் எல்லாம் முடிந்து 2011 தேர்தலிலும் ஒரு கூட்டணி உருவானது. இதற்கு பிறகு ஏறக்குறைய 2009க்கு பிறகு ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஈழப் பிரச்சனை தமிழகத்தில் ஒரு அமைதியான பிரச்சனையாக என்று மாறி இருக்கிறது. ஈழப் பிரச்சனை மிக வலிவாக பேசிய, உண்மையிலேயே நேர்மையோடு பேசிய அன்றைக்கு வைகோ அவர்கள் கூட தோற்று போகக்கூடிய சூழல் தமிழகத்தில் உருவானது என்றால் மக்களிடத்தில் எந்த அளவிற்கு இந்த பிரச்சனையை கொண்டு போனார்கள் என்று பார்க்க வேண்டும். தேர்தல் தோல்விக்கு பிறகு கூட வைகோ அவர்கள் அந்த அரும்பாக்கம் கூட்டத்தில் அவர் சொன்னார், கிராமங்களில் ஈழப் பிரச்சனை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று சொன்னார். நகரங்களில் இருக்கக்கூடிய இடத்திலே மட்டும்தான் இந்த பிரச்சனை கொண்டு போய் சேர்க்கப்பட்டு இங்கே மட்டும்தான் நாங்கள் எல்லாம் ஒரு சில இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார். ஆக கிராமங்களிலே கொண்டு போய் சேர்க்காததுக்கு யார் காரணம்? அப்படி ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பொறுத்தவரையில் இருக்கின்ற அத்தனை சேரிகளிலேயும் பிரபாகரின் படத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்தோம். ஆனால் அதற்கு எங்களுக்கு கிடைத்த பட்டம் என்னவென்றால் இந்த ஈழத்தமிழருக்கான துரோகிகள் என்ற பட்டம் கிடைத்தோம். ஆனால் அதே நேரத்தில் அம்பேத்கரின் படத்தை தவிர்த்து பிரபாகரின் படத்தை நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள் என்று தலித் இயக்கங்கள் எங்களை குற்றம் சாட்டியது. ஆக எல்லா இடத்திலேயும் எங்களுக்கான நெருக்கடிகள் இருக்கிறது. எங்கள் நெருக்கடியை எந்த கட்சியும் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு சீமான் இருக்கிறார். சீமாவுக்கு ஒற்றை அஜெண்டா மட்டும்தான், அவருக்கு ஈழப் பிரச்சனை மட்டும்தான். வைகோவை பொறுத்தவரையில் அவருக்கு இலங்கை பிரச்சனையும் அஜெண்டா இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் அஜெண்டா இருக்கிறது தனிப்பட்ட. அதே போல பிஎம்கேவிற்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஈழப் பிரச்சனை என்பது ஒற்றை அஜெண்டா கிடையாது, அவர்களுக்கு ஒரு துணை அஜெண்டா மட்டும்தான். திமுகவிற்கும் அதே போல அது துணை அஜெண்டா மட்டும்தான். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் 2 அஜெண்டாக்களை நாங்கள் மிக மையமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அஜெண்டாவில், ஒரு கொள்கையில் எல்லா கட்சிகளும் எங்களோடு கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சனையில் மட்டும் எந்த கட்சியும் எங்களோடு கூட்டணி சேர முடியாமல் நாங்கள் தனிமைப்பட்டு நிற்கிறோம். அந்த பிரச்சனை என்ன என்பதை ஒரு 2 வார்த்தையில் சொல்றேன். ஈழ பிரச்சனையில் 2009 தேர்தல்ல இல்ல தேர்தலே பேசல, நான் சொல்றேன் முடிச்சிரேன். மக்கள்கிட்ட அந்த பிரச்சனை போய் சேராததுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லாம தோழர் கடந்து போயிட்டார். திமுக போன்ற ஒரு பெரிய இயக்கம் தான் மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த தவறை அன்றைக்கு திமுக செய்தது. கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கிறது மட்டுமல்ல, போய் சேராமலும் பார்த்து கொண்டது. அதை பதில் சொல்ல தோழர் தவறிவிட்டு அதை கடந்து செல்கிறார். திமுகவும் காங்கிரஸும் அன்றைக்கு நாங்கள் தயாராக இருந்த போது கூட கருத்தா சொல்றேன். அதாவது தோழர் திருமாவனுடைய ஈழ உணர்வு பூர்வமான ஈழ போராட்டத்திலே குறை காண்பது எங்களுடைய கொள்கை அல்ல. கலைஞருடைய குறை காண்பதே இன்றைக்கு பெரிய பொழுதுபோக்கா மாறி இருக்கின்றது. கலைஞருடைய அரசியலை பிழை காண்பது எங்களுடைய பிழைப்பும் அல்ல. எங்களை பொறுத்தவரையிலே கலைஞர் அவருடைய மிகப்பெரிய வரலாற்று கடமை இருக்கிறது. அதை சாதிக்க வேண்டிய இடத்திலே கோட்டை கொத்தளம் கொடிமரங்களோடு அவர் இருந்தார். ஆனால் தமிழீழ பிரச்சனையை பொறுத்தவரையிலே அவருக்கு எப்பொழுதெல்லாம் பதவி அறிப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை சொரிந்து கொள்கின்ற கோளாகத்தான் பயன்படுத்தி வந்தார் என்பது நிதர்சனமான உண்மை. தோழர் சொன்னாரு, எங்களுக்கு நிறைய அஜெண்டா இருக்குது, அதை இவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இந்தியா டுடே போன வாரம் தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது நேரடியாக கள அரசியலை கையிலே எடுத்து தமிழருடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக ஏதோ ஒரு மூலையில் தினந்தோறும் அன்றாடம் களத்திலே நிற்கின்ற அரசியல்வாதி வைகோ என்று சொல்லிவிட்டார். ஆகவே எங்களை பொறுத்தவரை அது போன்ற உணர்வாளர்கள் எங்களை ஒரு நல்ல நிலையிலே டெசோவை ஆதரிப்பதை விட்டாலே போதும், அவர் நிச்சயமாக இந்த தமிழ் ஈழத்திற்கு பெரிய ஆதரவு அளிப்பதாகத்தான் அர்த்தமாக. நன்றி நன்றி நன்றி. நேரமின்மையின் காரணமாக நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் எந்த அளவிற்கு விவாதிக்க முடியுமோ விவாதித்திருக்கின்றோம். 3 பேருமே உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய நிலையத்திற்கு வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய டெசோ மாநாட்டிற்கு மேலும் சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற விதமாக திருமாவளவன் அவர்கள் நேற்று பேசிய அந்த கருத்து குறித்து நாம் இன்றைக்கு விவாதித்தோம். கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் எந்த அளவிற்கு இது குறித்து விவாதிக்க இயலுமோ அந்த அளவிற்கு விவாதித்து உள்ளோம்.
விவாதிக்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதற்கு விடை காண வேண்டியது உங்களுடைய உரிமை என்ற அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனையோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.